வணக்கம். இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் இன்பம், அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் ஆடம்பர கார், பங்களா, நகை நட்டு, இல்லற சுகம், செக்ஷுவல் லைஃப், மேரிட்டல் சுகம் என்று சொல்லப்படுகின்ற மறைவு இடத்தில் இருக்கின்ற அந்த சுகமெல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கும். அதனால் சுக்கிர பகவானுக்கு மட்டும் 8ஆம் வீட்லேயோ 12ஆம் வீட்லேயோ மறைவு கிடையாது. அவங்களெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ். அது 12ஆம் இடமான படுக்க ஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறவங்களுக்கு நல்ல தாம்பத்திய சுகமும் நித்திரை சுகமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். செலவாளி சுகவாசம் சொல்லிவிடுவாங்க. அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஆடி மாதம் ஆடி பூரத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று சந்திர தரிசனமும் கூட உங்களிடம் நான் பேசி கொண்டிருக்கின்றேன். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் லக்னத்துக்கு. அவருக்கு லக்னத்துக்கு 9 கூடியவனும், லாபாதிபதியான 11 கூடியவனும், தனாதிபதியான 2 கூடியவனும் சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகத்தில் அது இன்னும் அவரை மெருகேற்றும். ஓகே, உதாரணமாக ஒரு கன்னியா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் 2க்கும் 9க்கும் உடைய ராஜயோகாதிபதி. அவர் 9ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று லாபாதிபதியான சந்திர பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தில் நீசம் பெற்றிருந்தாலும் அவர் நேராக சுக்கிர பகவானை ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானை பார்ப்பார். சந்திர கேந்திரம் வேறு அடைஞ்சிடுறார். அடைஞ்சு நேருக்கு நேராக சந்திரனும் சுக்கிரனும் பார்க்குறதுனால அவங்களுக்கு கணவன் நல்லபடியாக அமைவாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. ஹை கிளாஸ் லைஃப் தான். என்ன வேறு, சந்திரன் வேறு ஹை கிளாஸ் தான், சுக்கிரன் சேர்ந்துட்டா ஹை கிளாஸ் தான். ஹை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த மாதிரி ஹை கிளாஸ், ஆல்சோ மாடல் அப்படின்ற மாதிரி எல்லாமே அதிகமாக அவங்களுக்கு ஆசைகள் உண்டு. அவங்க சராசரியாக இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லா விதமான அமைப்புகளும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அள்ளி தருவார் சுக்கிர பகவானும், தனாதிபதியும் லாபாதிபதியும் ஆனவர். அதே போல் துலா லக்னக்காரங்களுக்கு எடுத்துப்போம். அவர் லக்னாதிபதி. அவர் சந்திர பகவான் பார்க்கும்போது அவர் ஜீவனாதிபதி, 10 கூடியவன். இருவரும் பார்த்து கொள்ளும்போது இதுவும் உயர்தரமான யோகத்தை செஞ்சிடும். தொழிலில் யோகத்தை செய்யணும். அது சந்திரன் கர்மாதிபதி, சுக்கிரன் லக்னாதிபதி. இவங்க சேர்ந்திருந்தாலோ பார்த்துக்கிட்டாலோ கலையில் ஜொலிக்க முடியும். சினிமா, நாட்டியம், நடனம், இசை போன்ற எல்லா விதமான துறைகளிலும் ஜொலிக்க முடியும். சென்டர், பர்ஃப்யூம்ஸு, ஆர்கிடெக்சரல் டிசைன், கட்டிட வடிவமைப்பு மற்றும் டிசைனர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸில் அவங்க இன்னோவேட்டிவாக இருப்பாங்க. எப்போவுமே 5 கூடியவன் நேருக்கு நேராக சுக்கிர பகவானை பார்த்தாலும் சேர்ந்திருந்தாலும் புண்ணியத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு அபரிவிதமான யோகங்களும் பணங்களும் புகழ்களும் பட்டங்களும் பதவிகளும் இவங்களை தேடி வரும். குறிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், இந்த அமைப்புகள் எல்லாமே பாக்கியாதிபதியும் சேர்ந்து பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கவே வேண்டாம். 1, 5, 9 கூடியவர்கள் சேர்ந்து அதை சுக்கிரன் பார்த்து, இல்லை இந்த 1 கூடியவனோ 5 கூடியவனோ சுக்கிரனுடையோ, 5 கூடியவனோ 9 கூடியவனோ சுக்கிரனுடையோ, இந்த மாதிரி அமைப்புகளில் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல தசாபுத்தியும் கரெக்டான 20 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே வர மாதிரி வந்ததுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஓகே, எந்த ஒரு யோகத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியம், அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். இது எப்படி அமையுது? பிறக்கும்போது சந்திர பகவான் நமக்கு என்ன நட்சத்திரத்தில் இருந்தாலோ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி தாயாருடைய கர்ப்பத்தில் செல்லு போக மீதி நமக்கு நடக்கும். ஓகே, அப்படி நடந்துக்கிட்டே வரும்போது அந்த சுக்கிர திசை யோக திசை செய்யணும்னா என்னங்க, ராகு, யோக ராகு, சுக்கிர, சந்திர, இவங்கெல்லாம் ஹைப்பு. நெற்று வேறு இல்லை, அப்படியே BMW காரு, லக்ஸுரியஸ் காரு, இல்லை நல்ல ஒரு வாகனம், உழைப்பு, அவங்களுக்கெல்லாம் உழைப்பு கம்மியாகவும் டிவிடெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷன் தான் அமையும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிராப்தம். ஆனால் அது எவ்வளோ நாள் நிற்குன்றதெல்லாம் கேட்காதீங்க. ஆனால் சனி பகவான் உழைக்க வச்சு ஒருத்தனை முன்னேற்றுவார். அது கொஞ்சம் நிலைக்கும். ஓகே, இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய அற்புதமான இந்த தினத்தில் மகாலட்சுமியை வழிபட்டு, ஐஸ்வர்யஸ்வரியம் லக்ஷ்மி குபேரரையும் வழிபட்டு, யக்ஷரையும் குபேரரையும் வழிபட்டு, இன்றைக்கி ஆண்டாளுடைய திரு நாளான இந்த தினத்தில் கடவுளையே கணவனாக அடைந்தவள் ஆண்டாள். மார்கழி திங்கள் அல்லவா, மடிநேர்ந்த நன்னாளில், ஓகே, ஆடி பூரமான இந்த திருநாளில் மகாலட்சுமியும் சுக்கிர ஓரை இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. 8 to 9 அற்புதமான இந்த தருணத்தில் உங்களிடம் இந்த கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள பரம்பொருள் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறது அல்லது பிராப்தம் இருக்கின்றது. இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எல்லோரும் நலம் பெற்று எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ பிரார்த்திக்கின்றேன். ஏதாவது ஐயம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவரிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.